பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? லூக்கா 11:10 முதல் வரி என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிற யாரும் யாரா இருந்தாலும் சரி அவன் பெற்றுக்கொள்ளுகிறான்னு வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா கேட்கறது எப்படி கேட்கிறோம்? சந்தேகத்தோடயே கேட்கிறோம். யாக்கோபை பாருங்க. யாக்கோபு தன்னுடைய சொந்த வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டே ஆகணும். வேற வழி இல்ல. யாக்கோபு தனிமையா உட்கார்ந்து ஜெபிக்கிறார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அவன் விட மாட்டேன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு போராடுறாரு. யாக்கோபு இஸ்ரவேல்னு பேரை மாத்துறாரு ஆண்டவர் யாக்கோபுக்கு. ஏன்னா போராட்டம் நிறைந்த ஜெபத்தை யாக்கோபு செய்து ஆண்டவரை வின் பண்றார். விசுவாசமா ஜெபத்துல பெற்றுக் கொள்ளுகிறார். எலியாவை பாருங்க. ஒரு தடவை 2 தடவை இல்லை, 7 முறை வேலைக்காரன் முன்னாடி, தனிமையான ஜெபம் இல்லைங்க, வேலைக்காரன் முன்னாடி 6 முறை ஜெபிக்கிறாரு. கையளவு மேகம் எழும்பல. ஆனா 7வது முறை விழுந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்த போது கர்த்தர் இதோ கையளவு மேகம் எழும்பும்படி செய்கிறார். நம்முடைய